ஹரிவியன் டேல்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வெலிஸ்கா கோடாரி கொலைகள் இந்த வரலாற்று பதிவோட விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். 100 வருஷங்களை தாண்டியும் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாம உரைய வைக்கும் ஒரு கோல் கேஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். அயோவா மாகாணத்துல இருக்கிற வெலிஸ்காங்கிற ஒரு சின்ன ஊர்ல ஒரே ராத்திரியில ஒரு குடும்பத்தை சார்ந்த 6 பேரும் அவங்க கூட தங்கி இருந்த 2 சின்ன குழந்தைங்களும் ஈவிரக்கமே இல்லாம வெட்டி கொல்லப்பட்டாங்க. அந்த வீட்டுல நிஜமா என்னதான் நடந்துச்சு? வாங்க இந்த ரத்த களரியான விடியல் எப்படி நடந்துச்சுன்னு டீப்பா பார்க்கலாம். ஜூன் 10, 1912 அதிகாலை 5 மணி. வழக்கமா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிற ஜோசியா மூரோட வீடு அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அசாதாரணமா அமைதியா இருக்கிறத பக்கத்து வீட்டுக்காரரான மேரி பேக்காம் கவனிக்கிறாங்க. வீட்டுல எல்லா கதவுகளும் பூட்டி இருக்கு. உள்ளே இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வரல. கொஞ்சம் பதற்றமான மேரி உடனே ஜோசியாவோட சகோதரர் ராஸ்மோரை கூப்பிடுறாங்க. வேற வழியே இல்லாம அவர்கிட்ட இருந்து ஒரு மாற்றுச்சாவியை வச்சு வீட்டை திறக்கிறாரு ராஸ். கதவை திறந்ததும் அவங்க பார்த்த காட்சி அந்த ஊரையே ஒரு நிமிஷம் நிலைகுலைய வச்சிடுச்சு. ஆனா இந்த கொடூரத்துக்கு முந்தின நாள் இரவு எவ்வளவு அமைதியா இருந்துச்சு தெரியுமா? அதுதான் ரொம்ப மனசை வலிக்கிற விஷயம். ஜூன் 9ஆம் தேதி சாயங்காலம் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. மூர் குடும்பத்தில் இருந்த எல்லாரும் அவங்க ஊர்ல இருந்த பிரெஸ்பிடேரியன் சர்ச்ல நடந்த ஒரு சிறுவர்தின ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி தான் அவங்க கடைசியா சிரிக்க போறாங்கன்னு அவங்கள ஒருத்தருக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த ராத்திரி என்னென்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கவனிங்க. இரவு 8 மணிக்கு சர்ச்ல அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. 9:30 மணிக்கு முடியுது. இருட்டுல தனியா நடந்து போக பயந்த 8 வயசான இனாவையும் 12 வயசான லீனாவையும் மூர் குடும்பத்தினர் அவங்க கூடவே தங்கிக்க சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கரெக்டா நைட் 10 மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. ஆனா அதிகாலை 5 மணிக்கு அந்த வீடே மரண அமைதியில மூழ்கிடுது. காலையில 8:30 மணிக்கு போலீஸ் அதிகாரி உள்ளே வராரு. அந்த சர்ச்ல இருந்த தூய்மையான சந்தோஷத்துக்கும் அடுத்த நாள் காலையில நடந்த அந்த கொடூரத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் நிஜமாவே நம்ம மனசு ரெண்டு உழுக்குது. இப்போ இந்த கொலை நடந்த இடத்துல கிடைச்ச தடயங்களை பத்தி பார்க்கலாம். இது சாதாரண தடயங்கள் கிடையாது. இது அந்த கொலையாளியோட வக்கிரமான ஒரு விசித்திரமான மனநிலையை காட்டுற சைக்காலஜிக்கல் க்ளூஸ். அங்க கிடைச்ச அந்த பொருட்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொலைக்கு யூஸ் பண்ண அந்த கோடாரிய ஓரளவுக்கு சுத்தமா தொடச்சு செவுத்துல சாத்தி வச்சிருந்திருக்கான். அதுக்கு பக்கத்துல துணியால சுத்தின 4 பவுண்ட் எடையுள்ள ஒரு பன்றி இறைச்சி, அதாவது ஒரு பேக்கன் துண்டை வச்சிருக்கான். ஏன்? அதுக்கான காரணம் யாருக்குமே தெரியாது. அதை விட ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, வீட்டுல இருந்த எல்லா கண்ணாடிகளும், ஏன் கதவுல இருந்த கண்ணாடிகள் கூட துணிகளால மூடி மறைக்கப்பட்டிருந்துச்சு. இதையெல்லாம் பார்க்கும்போது கொலையாளி ஏதோ ஒரு இருண்ட சடங்க செஞ்ச மாதிரி தான் நமக்கு தோணுது. இந்த அடுத்த விஷயத்த கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நடுக்கமே வந்துடும். அந்த வீட்டோட பரணியில முழுசா குடிச்சு முடிக்கப்பட்ட 2 சிகரெட் துண்டுகள் கிடைச்சது. இதுக்கு அர்த்தம் என்ன? அந்த குடும்பம் சர்ச்ல இருந்து திரும்பி வந்து அசந்து தூங்குற வரைக்கும் கொலையாளி அவங்க தலைக்கு மேல இருட்டுல பல மணி நேரம் ரொம்ப பொறுமையா சிகரெட் குடிச்சுக்கிட்டே காத்திருந்திருக்கான். இதுல ரொம்பவே உரைய வைக்கிற உண்மை என்னன்னா, அந்த குழந்தைங்க எல்லாருமே ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் போதே கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க முழிச்சு பார்த்ததற்கான எந்த ஒரு அறிகுறியுமே அங்க இல்ல. ஒரே ஒரு பலமான வேகமான தாக்குதலால அவங்க கொல்லப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா அவங்க தூங்குறதுக்கு முன்னாடியே சாப்பாட்டுல மயக்க மருந்து கலக்கப்பட்டிருக்கலாம்னு நிபுணர்கள் சொல்றாங்க. எந்த ஒரு சின்ன சத்தமோ இல்லாம ஒரே ராத்திரியில 8 உயிர்கள் பிரிஞ்சிருக்கு. அடுத்ததா சந்தேக நபர்கள். இந்த கொடூரமான சம்பவம் நடந்ததும் அமைதியா இருந்த அந்த வெலிஸ்கா ஊரே மொத்தமா இருண்டு போச்சு. மக்கள் ராத்திரியில தூங்கவே பயந்தாங்க. கடையில இருந்த துப்பாக்கிகள், கதவு பூட்டுகள் எல்லாமே அடுத்த சில நாட்கள்லயே வித்து தீர்ந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையில தான் சில விசித்திரமான ஆட்கள் மேல போலீஸ்க்கு சந்தேகம் வருது. குறிப்பா 2 தரப்பு மேல சந்தேக பார்வை திரும்பிச்சு. ஒரு பக்கம் பிராங்க் ஜோன்ஸ் மற்றும் வில்லியம் மான்ஸ்ஃபீல்ட். கொலை செய்யப்பட்ட ஜோசியா மூருக்கும் அவரோட முன்னாள் முதலாளியான பிராங்க் ஜோன்ஸுக்கும் நடுவுல கடுமையான தொழில் போட்டியும் தனிப்பட்ட விரோதமும் இருந்துச்சு. அதனால பிராங்க் ஜோன்ஸ் மான்ஸ்ஃபீல்டுங்கிற ஒரு வாடகை கொலையாளியை வச்சு இதை பண்ணிருக்கலாம்னு ஒரு தியரி உருவாச்சு. இன்னொரு பக்கம் ரெவரண்ட் ஜார்ஜ் கெல்லி அப்படிங்கிற ஒரு பாதிரியார். அவரு அன்னைக்கு ராத்திரி அதே சர்ச்சில் தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு விசித்திரமான நபர்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சும் இருந்துச்சு. விசாரணையோட உச்சகட்டமா பாதிரியார் கெல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு. குழந்தைங்களை என்கிட்ட வர விடுங்கன்னு கடவுள் தங்கிட்ட சொன்னதா அவர் சொன்னாரு. ஆனா அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த வாக்குமூலத்தை அவர் வாபஸ் வாங்கிட்டாரு. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறதாலையும் அவருக்கு எதிராக உறுதியான எந்த ஆதாரமும் இல்லாததாலையும் அவர் விடுவிக்கப்பட்டாரு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சந்தேகப்பட்ட எல்லாருமே கடைசியில விடுவிக்கப்பட்டாங்க. எந்த ஒரு முடிவுக்கும் வராம இந்த கேஸ் அப்படியே கோல்டு கேஸா கிடப்புல போடப்பட்டுச்சு. 100 வருஷ பழமையான தீர்க்கப்படாத இந்த மர்மம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி நம்மளை துரத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் இந்த வழக்குல ஒரு அமானுஷ்யமான திருப்பம் வருது. கொலை நடந்து ஒரு 100 ஆண்டுக்கும் மேல ஆகிடுச்சு.
பிராண்டன் ஆல்விஸ் தலைமையிலான APRA அப்படிங்கிற ஒரு மாடர்ன் அமானுஷ்ய ஆராய்ச்சி குழு அந்த பழைய வீட்டுக்குள்ள ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதிகாலை நேரத்துல யாருமே இல்லாத அந்த காலி வீட்டுக்குள்ள ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் கருவியை மட்டும் இருட்டுல தனியா வச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுதான் உறைய வைக்கும் அந்த இறுதி உண்மை. எந்த ஒரு ஆட்களும் இல்லாத அந்த நள்ளிரவு நேரத்துல அந்த ரெக்கார்டிங் கருவியில சில பிஞ்சு குழந்தைகளோட குரல் பதிவாகி இருந்துச்சு. ஆமாங்க, 1912 கொல்லப்பட்டதை போலவே உருவமில்லாத குழந்தைகளோட குரல்கள் அந்த இருட்டுல அந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கும் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. கொலை நடந்து 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. தங்களை இரக்கமே இல்லாம கொன்னது யாருன்னு அந்த குழந்தைங்க இன்னைக்கும் நம்ம கிட்ட சொல்ல முயற்சி பண்றாங்களா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.